அனைவருக்கும் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னா என்ன, அதனோட வகைகள் என்னென்ன, சுட்டெழுத்துக்கள் யாவை என்பதை டீப்பா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னா என்ன? சுட்டெழுத்துக்கள் என்றால் ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகள். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும். ஓகேங்களா? ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும். அப்ப சுட்டெழுத்துக்கள் என்ன, ஒன்றை சுட்டிக்காட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த போர்டு இருக்குங்க, இந்த போர்டு ஓகேங்களா, இந்த கரும்பலகை. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த அப்படிங்கிறது இ. சோ என்ன பயன்படுத்துற, ஈங்கிற எழுத்து பயன்படுத்த சுட்டிக்காட்ட. அதே மாதிரி இதே பக்கத்துல இருக்கலாம் ஈன்னு சொல்றோம், இந்தன்னு சொல்றோம். ஒரு தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, தூரத்துல இருந்து என்ன சொல்லுவோம், அந்த பலகை. அப்ப என்னது, ஆ. இந்த மாதிரி இ, ஆ, அது மட்டும் இல்லாம உ, இது மூணு தான் சுட்டெழுத்து. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். இ, ஆ, உ, அதாவது ஆ, இ, உ அப்படிங்கிறது தான் சுட்டெழுத்துக்கள். இப்போ பயன்பாட்டுல வந்து ஊங்கிறது அதிகமா நம்ம பயன்படுத்துறது. சோ என்னன்னா ஈயும் ஆவும் தான் அதிகமா பயன்படுத்துறோம். சோ ஈ ஆ பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க. இவ்வளவுதான் சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் என்ன, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்னன்னா ஆ, இ, ஊங்கிறது தான் சுட்டெழுத்துக்கள். ஊங்கிற எழுத்து நம்ம தற்போது பயன்படுத்தவில்லை. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சுட்டெழுத்துக்களோட வகைகள். சுட்டெழுத்துக்கள்ல இரண்டு வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? இதை வச்சு இரண்டு காரணத்தை வச்சு இரண்டு வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு. ஓகேங்களா? என்னது ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு. அகச்சுட்டு. அகச்சுட்டுனா என்ன? அகச்சுட்டுனா சுட்டு பொருளை அகத்தே தருவது அகச்சுட்டு. ஓகேங்களா? சுட்டு பொருளை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, சுட்டு பொருளை அகத்தே தருவது. அகத்தே தருவது. ஓகேங்களா? அகத்தே தருவது அகச்சுட்டு எனப்படும். ஓகேங்களா? இப்ப அது புரியாது உங்களுக்கு. அகச்சுட்டு வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது. சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தராத எழுத்து, பொருள் தராத சொல் அகச்சுட்டு எனப்படும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன, இப்ப நான் வரும் ஒரு வார்த்தை தரேன், அவன், அது, இவள். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் சொற்கள் எழுதிருக்கேன். இது எடுத்துக்காட்டு. எப்படா இது எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுல சுட்டெழுத்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம், சுட்டெழுத்துக்கள் என்ன சொல்லியிருக்கோம், ஆ, இ, உ தான் சுட்டெழுத்துக்கள். சோ இதுல என்ன சுட்டெழுத்து, அவன்ல ஆங்கிறது சுட்டெழுத்துங்க, ஆங்கிறது சுட்டெழுத்து. இப்ப ஆ நான் நீக்கிறேன் பாருங்க. ஆவண நீக்கிட்டா என்ன பொருள் தருது, வன். வன்னா என்ன பொருள், பொருள் தராது. அதே மாதிரி அதுல ஆவண நீக்கிட்டா தூ, பொருள் தராது. அதே மாதிரி இவள் ஈ நீக்கிட்டா வல், பொருள் தராது. இந்த மாதிரி சுட்டெழுத்து நீக்கினால் ஒரு சொல் பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்ப புறச்சுட்டு. அகச்சுட்டு பார்த்தாச்சு, இப்ப புறச்சுட்டு. புறச்சுட்டு. புறச்சுட்டுனா என்னன்னா, ஒரு சொல்லின் புறத்தே என்று, புறத்தே வெளியே, புறத்தே நின்று பொருள் தருவது. புறத்தே நின்று அல்லது வெளியே நின்று பொருள் தருவது. ஒரு சுட்டெழுத்து புறத்தே நின்று பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. ஓகேங்களா? புறச்சுட்டு. புறச்சுட்டு என்னது, பிரித்தால் பொருள் தரும். சுட்டெழுத்தை அகச்சுட்டு பார்த்தா சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது பார்த்தோம். சொல்லப்பட்டு புறச்சுட்டு என்னன்னா, சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். நீக்கினால் பொருள் தரும். இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, அம்மலை.
இவ்வீடு. இந்த மாதிரி எழுத்துக்கள். இப்போ இந்த இதில் பாருங்க, சுற்றெழுத்தான ஆவணம் நீக்கிறேன் ஓகேங்களா. ஆவணா அம்மலைங்கிறது சேர்ந்து ஒரு புணர்ச்சி இருந்தாலும் அம்முன்னு வந்துருப்பாங்க. அதே மாதிரி இவ்வீட்டிலே சுற்றெழுத்து நீக்கிறேன் என்ன வந்து மலை வீடு பொருள் தருதா. ஸோ இது புறச்சுட்டு ஓகேங்களா. புறச்சுட்டுனா இதுதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்ப எப்படி அதை சுட்டு புறச்சுட்டு என்ன பேசணுமோ அதே மாதிரி சுற்றெழுத்த அண்மை சுட்டு சேமி சுட்டுன்னு கேட்டா பிடிக்கணுங்களா. அண்மை சுட்டு. அண்மை சுட்டு என்ன, அருகில் இருப்பதை குறிக்க வருவது. அண்மை சுட்டு என்ன, அருகில் இருப்பதை குறிப்பது அண்மை சுட்டு. அண்மை சுட்டு அருகில் இருப்பதுனா என்ன, இந்த ஒரு பக்கத்துல என்ன சொல்லுவேன், இந்த பலகை. சோ அண்மை சுட்டுனா என்னது, ஈ. அண்மை சுட்டு என்ன ஞாபகம் வச்சுங்க, ஈ ஞாபகம் வச்சுங்க. அப்ப எடுத்துக்காட்டு என்ன, அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு என்ன, இவ்வீடு, இவன், இந்த மாதிரி வரது எல்லாமே அண்மை சுட்டு. அப்ப சேமி சுட்டுனா இது அண்மை சுட்டு ஒண்ணு, சேமி சுட்டு. சேமி சுட்டுனா தொலைவில். தொலைவில் என்ன இருக்கும், தொலைவில் எப்படி கூப்பிடுவோம், அந்த அந்த பையன், அந்த வீடு, ஆ ஆ அப்படின்னு சொல்லுவீங்களா. சோ இங்க என்ன வருது, ஆ. அண்மை சுட்டுனா என்ன, ஈ. சேமி சுட்டுனா ஆ. அப்ப இங்க என்ன, அவ வீடு, அவன். எடுத்துக்காட்டு என்னது, அவ்வீடு, அவன். ஓகேங்களா. இதுதான் சுற்றெழுத்துக்களோட வகைகள். ஓகேங்களா. வகைகள் இரண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு புறச்சுட்டு அகச்சுட்டு அதுல ரெண்டு வகையா பிரிக்கலாம். அதே மாதிரி அண்மை சுட்டு சேமி சுட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம். கடைசியா ஒரே ஒரு சுற்றெழுத்துல ஒரே ஒரு நேரம் சுட்டு திரிவு. சுட்டு திரிவு. சுட்டுத்திரிவு என்னன்னா சுற்றெழுத்துக்கள் திரிஞ்சு வருது. ஓகேங்களா. இப்ப நார்மலா என்ன பார்ப்போம், அவ்வீடு அம்மலைன்னு கூப்பிடுவோம். அம்மலைன்னு குறிப்பிடுவோம். அம்மலை, இப்பலகை, இந்த மாதிரிலாம் நம்ம நார்மலா குறிப்பிடுவோம். சொல்றப்ப என்ன பண்ணுவோம், அவ்வீடு அம்மலை இப்பலகை அந்த மாதிரிலாம் சொல்லலாம். பட் இதற்கு பதிலாக இந்த சுற்றெழுத்துக்களான ஆ ஆ ஓகேங்களா, இது எப்படி திரிஞ்சு வருது, எப்படின்னா அந்த வீடு, அந்த இந்த என தெரிந்து வருது. அந்த வீடு, அந்த மலை, இப்பலகை, இந்த பலகை. இந்த மாதிரி தெரிஞ்சு வந்தாலும் பாருங்க, அவ்வீடுனால அந்த வீடுனால ரெண்டுமே ஒரே மீனிங். ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணுது, ஆ ஈங்கிற சுற்றெழுத்துக்கள் ஆ எனும் சுற்றெழுத்துக்கள் ஆ எனும் சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து வருவது. அந்த இந்த என தெரிந்து வருவது. ஓகேங்களா. அப்போ சுட்டு திரிபுனா என்ன, ஆயும் வராம அந்த இந்த வந்தா அது சுட்டு திரிபு எழுத்துக்கள். ஓகேங்களா. சோ பார்த்தாச்சு சுற்றெழுத்துக்கள் என்ன பார்த்தாச்சு, அதோட வகைகள் பார்த்தாச்சு, சுற்றெழுத்துக்கள் எவையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா. மொத்தமா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வினா எழுத்துக்கள், அதோட வகைகள், வினா எழுத்துக்கள் என்னென்ன, எந்தெந்த இடத்துல வினா எழுத்துக்கள் வரும் என்பதை டீப்பா பார்க்கலாம். நன்றி.